ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4லிருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த எண்ணெய் நல்லா சூடானதையும் இதில் வந்து நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் இதில் ஜீரகம் நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துவேன். உங்களுக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அண்ட் கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்ததையும் ஜீரகம் போட்டுட்டு இது கூட கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு இது கூட நான் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம், பெரிய பெரிய சைஸாகவும் கட் பண்ணிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும் அப்படின்ற நீட் கிடையாது. ஸோ வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கொத்தமல்லி இருக்குல்ல, அதை வந்துட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். க்ளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை கொஞ்சம் வந்துட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு லைட்டாக கிளறி விட்டால் மட்டும் போதும். ஏன்னா அந்த வெங்காயம் இது ஆயிலோட சூட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கொத்தமல்லி தலை வந்து வதங்கிடும். அண்ட் வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பணியாரக்கல்லை சூடு பண்ண போகிறோம். ஸோ அடுப்பை பற்ற வச்சு நம்ம பணியாரக்கல்லை எடுத்து அதில் வச்சுட்டு இது சூடாகிற கேப்பில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு அந்த மாவை ரெடி பண்ணிடலாம். நம்ம கிட்ட இருக்க அந்த இட்லி தோசை மாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல வெங்காயம் அதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தோசை மாவு மாதிரி இருக்கலாம். அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நம்ம கெட்டியாக வந்துட்டு இந்த மாவை வந்து ஊற்றணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இட்லி மாதிரி வரும் நமக்கு பணியாரம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அண்ட் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கல் சூடாயிடுச்சான்னு சொல்லி பார்த்துடலாம். கல் சூடாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு. ஸோ மாவு ஊற்றிடலாம். கரண்டியில் ஒன்றா எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய கிளாஸில் வந்துட்டு இந்த மாவை ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே ஷாட்டில் எல்லாத்துக்குமே ஊற்றிடலாம். என்னோட பணியாரக்கல் வந்து ஊற்றினா ரொம்ப குட்டி, ஸோ ஊற்றுறது கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி மேலேயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும், திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம திருப்பி விட்டுட்டு எல்லா சைடுமே வந்துட்டு நமக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துட்டு வந்ததையும் நம்ம எடுத்துடலாம். அண்ட் சாப்பிட வந்து நல்லா சுட சாப்பிட கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு கூட வந்துட்டு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்துட்டு தேங்காய் சட்னி வச்சு அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.